நொடிப்பொழுதில் நிகழ்ந்துவிட்ட ஏதோ துயரத்தின் விளைவாக சிறை தண்டனையை அனுபவிக்கும் நபர்கள் அவர்களின் மனச்சிறையிலிருந்து வெளியே வரும் வகையில் சேலத்தை சேர்ந்த பொதுமக்கள் புத்தகங்களை பரிசாக வாரி வழங்கி வருகின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என்கிறார் திருவள்ளுவர். தொட்டனை தூரும் மணற்கேணியாக புத்தகங்களே திகழ்கின்றன. புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்திடும் வகையில் அரசின் சார்பில் சேலத்தில் நடைபெற்று வரும் பிரம்மாண்ட புத்தக கண்காட்சி அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து வருகிறது. பள்ளி மாணவ மாணவியர் தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை அனைத்து தரப்பினரையும் கவர்ந்துள்ள புத்தக கண்காட்சியில் சேலம் சிறைத்துறை மேற்கொண்டுள்ள முயற்சி அனைத்து தரப்பினரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களை அன்பாய் எங்களுக்கும் பரிசளியுங்கள், நாங்கள் அதை படித்து நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் இணைந்து கொள்கிறோம் என்று சிறை கைதிகள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள அந்த வேண்டுகோளை ஏற்று புத்தக கண்காட்சிக்கு வரும் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கில் புத்தகங்களை பரிசளித்து வருகின்றனர். வாசிப்பின் நேசிப்பை உணர்ந்தவர்கள் வழங்கும் புத்தகங்கள் அவர்களை பற்றிய குறிப்புகளுடன் சிறைத்துறையினரால் பத்திரப்படுத்தப்படுகிறது. குற்றவாளிகளாக சிறைக்கு வந்தவர்கள் குணம் நிறைந்தவர்களாக வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளை சேலம் மத்திய சிறை நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறது. பொதுமக்களின் இந்த புத்தக பரிசு சிறைவாசிகளின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தி அவர்களை நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் இணைய வைக்கும் என்கிறார் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத். இந்த புத்தகத்தின் மூலமாக சிறைவாசிகள் திருந்துவதற்கும் வெளியே குற்றங்கள் குறைவதற்கும் இந்த புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு ஏணிப்படியாக அமையும் என்று நாங்கள் நம்பிக்கை உள்ளது. இதன் மூலமாக எங்களுக்கு சிறைகள் மறுவாழ்விற்காக இந்த புத்தகம் நிறைய பயன்பெறுகின்றது. சேலம் சிறைகளில் வாசகர் வட்டம் நிறைய செயல்பட்டு வருகின்றது. வாரம் சனிக்கிழமை என்று வாசகர் வட்டம் செயல்படும். சிறைவாசிகள் புத்தகங்களை படித்து மற்ற சிறைவாசிகளுக்கு அதை படித்து காட்டுவார்கள். அதன் மூலமாக நிறைய சிறைவாசிகள் தெளிவடைந்துள்ளார்கள். அது நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த புத்தக கண்காட்சியில் எங்களுக்கு ஸ்டால் அமைச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் பள்ளி குழந்தைகள், கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், பொதுமக்கள், சமூக சேவர்கள் நிறைய பேர் புத்தகம் வழங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் எங்களுக்கு பெரும் பயனடையும். குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் புத்தகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சேலம் சிறைத்துறை நிர்வாகம் எடுத்துள்ள இந்த முயற்சி பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.